சந்திப்புல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நேரமாக அவரின் அளவின்படி ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த மான வசனங்களை நாம் பார்ப்போம். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவன் என்னோடு கூட ஆவியானவர் என்னோடு கூட பேச சொன்ன காரியங்களை பேசும்படிக்கு ஒரு சில காரியங்களை என்னென்ன காரியங்களிலே தேவன் நம்மோடு கூட வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார் என்றதான காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 121 ஏழாம் வசனம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 121 7, 8 ஆகிய வசனங்கள் எனக்கு கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வாரத்தையும் எதிர்கொண்டு இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். தேவனுடைய சமூகத்துல நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை, ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தத்தை நாங்க இங்க கேட்க வரல. ஆண்டவரே, ஆவியானுடைய வல்லமையான சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். நீர் எங்களோடு கூட இடைபடும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை நாம் நிச்சயமாய் அதை கேட்போம். கர்த்தர் நம்ம மத்தியில இருந்து நம்முடைய காரியங்களை நமக்கு வாழ்க்கை செய்வார், வல்லவராக இருக்கிறார். நேற்று மீண்டும் என்று மாறாது இருக்கிறதா நாங்கள் நல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். அப்பா, இந்த கால வேலையிலே அவர் ராஜா நாங்கள் உம்மிடத்துல வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அது எந்த ஊனையும் சரிசக்கத்தக்கதா இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, என்னென்ன காரியங்களிலே நாங்கள் பலப்பட வேண்டும் ஆண்டவரை, நாங்கள் தைரியப்பட வேண்டும், அல்லது நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் ஆண்டவரை, கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த காரியங்களில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய சுயமான காரியங்களிலே அல்லது வாட் எவர் இட் மேட்டர், நோ மேட்டர் வாட் ஆர் காட், எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் இன்னும் செழிப்பாய் இல்லையோ அந்தந்த காரியங்களிலே நாங்கள் செழிப்பாய் மாற வசனத்திலே சாட்சியின் வல்லமையிலே எங்களை வழி நடத்தும் வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம். இந்த உன்னதமானுடைய மறைவிலே ஆவியாருடைய கரங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தருகிறோம். அப்பா, அந்த வேலையில நீர் பொழிப்படுத்துவதற்கும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில God will protect you and me என்றதான அந்த கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை தருகிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்மை பாதுகாத்தபடியினால்தான் இந்த கால வேளையில நீங்களும் நானும் நிர்மூலமாகாதபடிக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்றீங்களா? கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் என் தேசத்தை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் என் ஊழியத்தை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் என் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறார். அதனால்தான் நான் இந்த கால வேளையில இந்த இடத்துல இருக்கிறேன். அவருடைய சுத்த கிருபை என்னை தாங்கி நிறுத்தி இருக்கிறது. ஆமே. அதனால்தான் நாங்க வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் எதிர்ப்பு கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் மகளே மகளே, நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். உன்னுடைய காரியங்களிலே நீ எந்த அளவுக்கு சுயமா யோசிக்கிறாயோ இல்லையோ, உன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்ல, உன்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, அது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியமா இருக்கலாம், அது எந்த விஷயமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம். நான் உன் கூட இருந்து நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். நீங்களும் நானும் பாதுகாப்பு தேவை, அல்லது நீங்களும் நானும் ஒரு அரணுக்குள் வெளியேறானால், அல்லது இதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான இடம், அல்லது இதுதான் எங்களுக்கு போதுமானதான இடம் என்று சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு வளையத்தை போட்டுக் கொண்டு இருக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி, come out of your comfort zone today. My dear beloved and sisters and brothers and pastors, come out of your comfort zone. இதுதான் எனக்கு போதுமான இடம், அல்லது இதுதான் எனக்கு வசதியான இடம், அல்லது இதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி இந்த காலங்களிலே யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அது எந்த கஷ்டமும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. அது இந்த காலங்களிலே தேவன் உங்களிடமே பார்த்து சொல்கிறார், மகளே மகளே, நீ நம்பின காரணங்கள் அது இருந்தாலும் அது உனக்கு பாதுகாப்பு கிடையாது.
நானே கர்த்தர், நானே எனக்கு கிருபை செய்கிறவர், நானே எனக்கு இறக்கம் செய்கிறவர், நான் மாறாதே, நான் மாறாதவர், நான் உன்னை பாதுகாக்கிறவர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வேத வருஷத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை, உன் தேசத்தை, உன் ஊழியத்தை அது மாறாது. Because we are worshiping God and God is Almighty. இதனாலதான் ஜனங்களே, எல்லாருக்கும் தெரியும் கலிபோர்னியால நடந்த விஷயம். அதுல ஊர்த்தெடுப்பு எடுத்தாங்க. அந்த கோல்டன் குளோப் என்றான அந்த திரைப்பட அந்த விழாவில எல்லாருக்கும் ஹாலிவுட் இதுல எடுத்தாங்க. அதுல அந்த அம்மா ஹோஸ்ட் செஞ்சவங்க எக்ஸாக்ட்லி வாட் ஐ அம் சேயிங். அவங்க நான் என்ன சொன்னனோ அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த ஓட்டெடுப்புல காஸ்ட் அண்ட் க்ரூ என்று சொல்லப்படுகிறதான திரைப்பட அந்த திரையாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, அல்லது அதுல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல யாரெல்லாம் உட்படாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போல காஸ்ட் அண்ட் க்ரூ அதுல இருக்கிறதான எல்லாத்துக்கும் போட்டப்ப காஸ்ட் அண்ட் க்ரூக்குள்ளான ஓட்டு 13, மதர் என்ற கேரக்டருக்கு விழுந்ததான ஓட்டு 3, வேர் என்றதான ஓட்டுக்கு விழுந்தது எவ்வளவுங்க இருக்கிறீங்களா? 0. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 0. அந்த ஹோஸ்ட் பண்ண அந்த நடிகை சொல்றாங்க, அவங்க திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, there is no God in the universe as well as this Los Angeles city, gorgeous town. திரும்ப தேவ பண்ணுங்க சத்தம் கொஞ்சம் அந்த ஷேக் கொஞ்சம் கேக்குற மற்றவங்களுக்கு அப்படி உதவியா எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது பிரதர். புரியலமா? கலங்கலா இருக்குது, கலங்கலா இருக்கு பிரதர். நீங்க சொன்ன நல்ல சரி வரைக்கும் விளங்கல, இல்ல கிளியரா இல்ல. இப்ப கேக்குதுங்களா சிஸ்டர்? பிரைஸ் லார்ட். முதல்ல சும்மா அந்த இது மாதிரி வந்துச்சோ, இப்ப கேக்குது பிரதர். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். அந்த இடத்துல நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், பிரியமான தேவஜனங்களே, அந்த இடத்துல ஓட்டு எடுக்கப்பட்ட நடந்த இடத்துல காஸ்ட் அண்ட் க்ரூ என்று சொல்லப்படுகிறதான திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் எல்லா காரியங்களும் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் உள்ள காரியங்களுக்காக 13 வாக்கு விழுந்தது. அதற்கு பிறகு மதர் என்று கேரக்டருக்கு விழுந்த ஓட்டு 3, காட் தேவன் என்று சொல்லப்பட்டதான அந்த காரியத்திற்கு விழுந்ததான ஓட்டு வெறும் 0. அதனால அந்த அம்மா சொன்னாங்க, அந்த நிகழ்ச்சி நடத்தின அந்த கோல்டன் குளோப் என்றதான நிகழ்ச்சியை நடத்தின ஹோஸ்ட் பண்ணதான அம்மா சொன்னாங்க, this is the godless town, there is no God in the universe. அடுத்த 28 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்தது என்பதை நாம் பார்த்தோம். பிரியமான தேவஜனமே, அவர்கள் நினைத்ததெல்லாம் என்னுடைய பணம், என்னுடைய ஃபேம், எனக்கு மற்ற இருக்கிறதான தாளந்துகள், ஆர் நோ மேட்டர் வாட், எதுவா இருந்தாலும் அது வெந்துருகி சாம்பலாகி போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அது வெளியேறப்பட்டதாய், மாறாததாய், அது நம்மை பாதுகாக்கிறதாய், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதாய், நம் தேசத்தை பாதுகாக்கிறதாய், நம் கண்ணீரை துடைக்கிறதாய், நமக்கு எல்லா காரியங்களிலும் நமக்கு துணை நிற்கிறதாய் இருக்கிறது என்று சொல்கிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு ஆளிலையா சொல்லுவோம். தேவனுடைய சமூகம் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே தவிர வேற எந்த இடமும், அது எந்த பணமும், அது எந்த புகழும், அது எந்த காரியமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பா இருக்கவே முடியாது. Hide yourself at anywhere, at any cost, at any country. There is no product for you except from the God and God alone. தேவஜனமே, நீங்க வேணா நினைக்கலாம், என்ன பிரதர் இப்படி பேசுறாரு. இல்ல, this was the truth. This is the truth I am telling you. ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, உணர்ந்தவனாக சொல்லுகிறேன். தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம், தேவனுடைய அந்த காரியங்கள், தேவனுடைய சமூகம், தேவனுடைய மகிழ்ச்சி, அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அது மாத்திரமல்ல, முதலாவதாக தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
அதனால்தான் அதே சங்கீதம் 121 எல்லாருக்கும் மனப்பாடமான வசனம் அது. எல்லாரும் நாம் ஜெபிக்கிற வேலையில சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு இந்த கால வேளையிலே இந்த இணைப்பில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நிழலாயிருக்கிறார். உன்னதமானவரின் நிழலில் இருக்கிறவர் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான். நீங்களும் நானும் தேவனுடைய சன்னிதானத்தில அவருடைய பாதத்தில அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதுதான் நமக்கு பாதுகாப்பு. வேற எந்த இடமும் கிடையாது தேவஜனமே. அதை நாங்கள் புரிந்தவர்களாய் அறிந்தவர்களாய் நீங்களும் நானும் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் God always hears your voice. When you are voiceless people, always guard your voice. Amen. கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா இருக்கிறீங்களா? ஆமென். கேட்கிறார் கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறார். என் விண்ணப்பத்தை என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை நாங்கள் எந்த இடத்துல எந்த ஸ்தலத்துல ஏறெடுத்தோம், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிறதான பண்ணப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தந்தார், பதில் தருகிறார், இனியும் தரப்போகிறார் என்று சொல்கிறவங்க மாத்திரம் தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா இருக்கிறீங்களா? ஒன்னு யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என்ன எங்களுக்கு தைரியம்? பிரைம் மினிஸ்டர் மோடிட்டு போனா உடனே வந்து ஃபேவர் பண்ணிடுவார்னா, இல்ல சீஃப் மினிஸ்டர் இங்க இருக்கிற மு.க. ஸ்டாலின் போனா உடனே வந்து செய்வார்னா, எந்த மனுஷனையும் நம்புறது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனை சார்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது அது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர், ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிறவர். அவர்கள் உங்களிடத்தில் வர வேண்டுமே தவிர நீங்களும் நானும் அவர்களிடத்தில் ஓடி நிற்பதற்காக அல்ல. நீங்களும் நானும் முழங்கால் படியிடும் போது நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே தைரியமாய் தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார் கர்த்தர், என் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் கர்த்தர், என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார், நான் அவருடைய நிழலே இருக்கிறேன், அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் திகைக்காமல் பயப்படாமல் கலங்காமல் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய தரிசனத்தின்படி அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவரை தைரியமாய் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நமக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். அதான் இங்க அழகா சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அல்லேலூயா, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய பலன் அல்ல ஆண்டவரே, நான் பலவீனன் தான். எஸ் லார்ட், என்னுடைய சித்தம் சில வேளைகளை many time most of all my plans are failure. Oh my God, தேவனே, என்னுடைய திட்டங்கள் தோல்வி அடைந்தது உண்மைதான், என்னுடைய பலத்தால் ஓடினது உண்மைதான், என்னுடைய தைரியத்தால் ஓடினது உண்மைதான், நான் தோற்று போன காரியங்கள் உண்மைதான் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ரிக்காராபா ஷபாலியாந்தரபா, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய தைரியம் அல்ல, என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, என்னுடைய ஊழியம் அல்ல, அல்ல 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 என்னுடைய விசுவாசிகள் அல்ல, உம்மை சார்ந்து உண்மையை நம்பி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு பரிசுத்தர், ஆண்டவரே ஆவியானவர் தான் நீர் எங்களை பலப்படுத்துகிறேன், நீர் போதும் ஐயா. அந்த கால வேளையில உம்முடைய சித்தத்தின்படி தைரியமாய் நாங்கள் முன்னேற கர்த்தர் எங்களுக்கு இந்த காலை வேளையில கிருபை பாராட்டுவாராக. அதுதான் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செடி கொள்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம்,
ஹல்லேலூயா. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று ஹல்லேலூயா சொல்லுறீங்களா? இந்த வசனம் புரிஞ்சவங்க எவ்வளவு நேரம் ஹல்லேலூயா சொல்லி இருக்கணும். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று Hallelujah. நாம் அறிந்திருந்தோமானால் ஆமென். அவர் இடத்தில் நாம் கேட்டவரை பெற்றுக் கொண்டோம் என்று கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி 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 நன்றி. பெற்றுக் கொண்டோம் என்று நிச்சயத்திற்கு கடவீர்களாக இந்த கால வேளையில நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன கேட்கிறோமோ அதை கேட்டதை நமக்கு தருகிறார் என்று நாம் புரிந்து கொண்டவர்களாய் நடக்க, அதை தைரியமாய் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அதான் சொல்றாரு, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கத்தக்கதாய் தைரியமாய் முன்னேற வேண்டும். தைரியமாய் செய்யுங்க, தைரியமாய் காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களும் நானும் நாம் அவரிடத்தில் கேட்டிருக்கிறதான காரியங்களை பெற்று கொண்டோம் என்று பெற்றுக் கொள்ளுவோம் என்று இல்ல. இட்ஸ் நாட் சேயிங் ஃபியூச்சர் டென்ஸ், இட்ஸ் சேயிங் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆண்டவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா you and me are knew that already. God has declared it and decreed it and God has planned it for you. You and I are chosen generation. Hallelujah. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமான வசனமே. அது மூன்றாவதாக நான் சொல்றேன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக God will grant you a peace. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த வேளையில கலைஞர் எனக்கு தெரியல, சமாதானம் யாரெல்லாம் இன்க்ளூடிங் மீ, கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது தேவை, அது தேவை, இது தேவை. இன்னும் சமாதானம் இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானம், நீ தருகிற சமாதானம், தேவனிடத்திலிருந்து ஆவியானவர் தருகிற பலன், ஆவியானவர் தருகிற சத்துவம், ஆவியானவர் தருகிறதான பாதுகாப்பு, ஆவியானவர் தருகிறதான சமாதானம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். God will grant you a peace. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த கால வேளையிலே தருகிறார். John chapter 14:27 it says like this. யோவான் 14:27 இது சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் இந்த கால வேளையில என்னுடைய சமாதானத்தை, ஆண்டவருடைய சமாதானம் எவ்வளவு பெரியதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்களையும் என்னை பார்த்து, மகளே மகளே, நீ என்னுடையவன், யூ ஆர் மைன். நீங்க எங்கனாவது பாக்குறீங்களா? ஆண்டவர் God is not saying adult in the Bible. Adultery is different than adult. பெரியவர்கள் முதியவர்களை பார்த்து எல்லாரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூ ஆர் மை சைல்டு என்று சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? சைல்டு. நீங்களும் நான் யாரு? தேவனுடைய குழந்தைகளா இருக்கிறோம். ஏஜ் இஸ் நாட் a matter at all. ஏஜ் ஒரு நம்பர் தான். ஹல்லேலூயா. ஏஜ் ஒரு நம்பர் தான். ஆனா ஆண்டவருக்கு கீழே நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். சந்தோஷமா சொல்லுங்க, நீங்களும் நானும் பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. குழந்தைகளா இருக்கிறோம். அவருடைய கரத்துல முத்திரை மோதிரமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. God is appointed here a child. God has called you a child. Hallelujah. God has called you a chosen generation. Oh riya raba rika raba shabalyandaradarava. கர்த்தர் உங்களை குழந்தையாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கலாம், உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனா தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஏன் சமாதானத்தை தரேன். நான் எனக்கு உன்னுடைய சமாதானத்துல, உன்னுடைய உலக பிரகாரமான கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை இந்த கால வேளையில உங்களுக்குள்ள, உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்திற்குள்ள, உங்களுடைய ஊழியத்திற்குள்ள
கர்த்தர் தந்த எல்லா காரியங்களுக்குள்ளும் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை இந்த காலை வேளையில் தருகிறார். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானம் இட்ஸ் an just matter of time. எஸ், அது ஒரு சின்ன ஒரு நேரத்துல போயிடும். அல்லேலூயா. அது அது ஒரு அது போயிடுங்க, அவ்வளவுதான். ஆனா தேவன் தருகிற சமாதானம் அது நித்திய சமாதானமாய், நித்திய மகிழ்ச்சியாய், நித்திய பேரானமாய், நித்திய பேரின்பமாய் இருக்கும். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் இந்த கால வேளையில ஆண்டவர் மீண்டும் சொல்றார், மகனே மகளே, எந்த காரியத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்திற்காக பயந்து திகைத்து இது நடக்குமோ நடக்காதோ, why it's getting delay, what the no, எனக்கே தெரியல ஆண்டவரே, இது ஏன் எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? God is when the plan, your plan is going to delay, God has a bigger plan and God has a bigger purpose, and you will see the biggest miracle in your life. இதை புரிஞ்சவங்க ஒரு அலையில சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய திட்டங்கள் எப்ப மாறுதோ, உங்களுடைய காரியங்கள் எப்ப டிலே ஆகுதோ, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த அதிசயங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எந்தெந்த காரியங்கள்லாம் டிலே ஆகுதோ, எந்தெந்த திட்டங்கள் தோல்வி ஆகுதோ, அந்த திட்டத்திற்கு மாறாக அல்ல, அதே திட்டத்தை கூட ஆண்டவர் நினைத்த நேரத்திலே பெரியதாய் அதிசயங்களை காணத்தக்கதாய் கர்த்தர் நிச்சயமாய் செய்தே தீர்வார். இந்த காலை வேளையில நீங்கள் கலங்கி நிற்கிற, நீங்கள் ஏங்கி நிற்கிற உங்களுடைய ஊழிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில மாறுகிறது. கர்த்தர் மாற்றுகிறார். ஓ ரபா பாபா ரிகா ரபா ஷபலியாந்தரபா. நான்காவதாக ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், God will wipe all away all your every tears. God will wipe away your every tears, my dear brothers and sisters. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் உங்கள் கண்களிலிருந்து துடைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பிரதர், இதெல்லாம் துடைக்கிறாரா இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறோமா? இல்ல. God, when God says it will be done. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனங்களை, வெளிப்படுத்தின விசேஷம் இப்படியாக சொல்லுகிறது. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் வீட்டுல வாசிச்சீங்க. ஆனா 21:4 நான் வாசிக்கிறேன். பிரியமான தேவஜனங்களே, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினைகளை ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த கால வேளையிலே ஓ ரபா ரிகா ரபா ஷபலதையா ஓ ரிமோலத ரபாஹா, ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குறார். முந்தினவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. அது மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நம்மோடு கூட இந்த கால வேளையில பேசிக்கொண்டார். ஏதோ ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் த்ரூ, ஏதோ நான் என்னுடைய திட்டத்திலேயோ என்னுடைய ஸ்ரீயத்திலே நான் பேச விரும்பல. மாறாக இந்த காலை வேளையிலிருந்து, ஆண்டவரே நீர் இந்த காலை வேளையில பேசும் ஆண்டவரே என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அதை இந்த காலை வேளையில கேட்டபொழுது ஆண்டவர் தந்த வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் சொல்றாரு, இனி உன் கண்ணீர்ல இருக்கிற கண்ணீரை யாவையும் நான் துடைத்து போட்டேன். மகளே மகளே, மகனே மகளே, அதை கலங்காதீங்க. இதை யார் சொல்றது? சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். The God makes everything new today. ஆமென். பழையவைகள் ஒளிந்தன. ஹல்லேலூயா என்று சொல்கிறவங்க மாத்திரம் உண்மையாய் தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றாருங்க, வசனங்கள் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவங்க, உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். எத்தனை உண்மை உள்ளவர் தேவன் பாருங்க. ஆமே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அதே வார்த்தையை திரும்பவும் சொல்லுகிறார். மகனே மகளே, நான் உன்னை புதிதாக்குகிறேன்.
உன் காரியங்களை புதிதாக்குறேன், உன்னுடைய பிள்ளைகளை புதிதாக்குகிறேன், உன்னுடைய ஊழியத்தை புதிதாக்குறேன், உன்னுடைய தேசத்தை புதிதாக்குறேன், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி உன் எல்லைகளை இதோ நான் புதிதாக உனக்கு எல்லைகளை தருகிறேன். நோ மேட்டர் வாட், எனக்கு தெரியல யாருக்கு பேசுறாருன்னு. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களுடைய திட்டங்கள் அது பழசா இருக்கலாம். கர்த்தர் God has a new plan for you. Amen. You will see the next level in your life. பிரியமான தேவஜனமே, உங்களுடைய ஊழியத்துல, உங்கள் பிள்ளைகள் மத்தியில, உங்களுடைய தேசத்துல எல்லா காரியங்களும் you will see the next section and next level. ஆமென் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. Amen. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய போர்ஷனை தராரு. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. You will see you will reap it the next level. நீங்க சில காரியங்கள பல காரியங்களை புதிதா இந்த மாதத்தை காண்பீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சமாதானமாய், பாதுகாப்பாய், கண்ணீரை துடைக்கிற ஆண்டுகளாய், தண்ணீரை துடைக்கிற நாட்களாய் இந்த நாட்கள் இருக்கும். ஆனால் அந்நிய ஜனங்களுக்கோ அது பற்றி எரிகிற நெருப்பாய், அக்னியாய் இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமான தேவஜனங்களே, பக்தன் அழகாக விவனமாய் பாடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ரீபாபா ஷபலியாந்தரலதரபா. அண்டியும் அவர் என்ன அவர் சொல்றாரு பாருங்களா, புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள். அத முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. இதுதான் பக்தர் அழகா பண்ணாரு. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. எஸ் லார்ட். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இது மனிதரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாபரிக்கும் ஸ்தலத்திலே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தேவனுடைய சன்னிதானத்திலே முதலாவது நமக்கு பாதுகாப்பு உண்டு. இரண்டாவது நமக்கு எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், நம்மை போஷிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார், நம்முடனே கூட இருக்கிறவராய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் திரும்ப சொல்றேன், நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் பார்த்துட்டேன். வயசு கம்மிதான், அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன், அநேக காரியங்களை யோசிச்சிருக்கிறேன். Everything I know about God that matters. I learned it not in concordance. Nobody teaches, not everyone or more. I myself and we learned it all in storm. நம்முடைய எல்லா காரியங்களும் ஏதோ நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய தோல்வியில நமக்குண்டான புயல் மத்தியில நாம் கற்றுக்கொண்டோம். I learned it all my cliff on the edge of the cliff, but to die so sick I could throw up and wondering if I would live see another day. Everything I learned about God that mattered come through a crisis, not in a promotion. பிரியமான தேவஜனமே, நீங்களும் நானும் அநேக விஷயங்கள்ல ஏதோ ப்ரொமோஷன்ல கத்துக்கல, துன்பத்தின் மத்தியில் அநேக வேலைகள்ல நாம் கத்துக்கிட்டோம். நாட் இன் அ ப்ரொமோஷன் ஆர் அட்வான்ஸ்மெண்ட். ஏதோ நமக்கு கொடுத்த ப்ரொமோஷன்ல கத்துக்கல, அட்வான்ஸ்ல கத்துக்கல. நாட் இன் அ செக் இன் த மெயில்ஸ், நம்ம அடிக்கடி செக் பண்ற மெயில்ல இல்ல. நாட் ஆஃபன் மெனி டீச்சர்ஸ் யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நமக்கு நிறைய பேர் நமக்கு சொல்லித்தராம போயிருக்கலாம்.
going through sickness and pain and crises and troubles and heartbreakings and discouragement and embarrassment and frustration and humiliation and depression, griefs, unbearable, everything I ever learned about the God. God is my shepherd, everything I learned in my fight. I learned it in crisis, that every storm our shepherd Jesus Christ with us, that the reason we are here. நம்ம ஏதோ நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய சுய புத்தியில் அல்ல, நம்ம கற்றுக்கொண்ட எல்லா பாடங்களும் ஏதோ ஒரு புயல் மத்தியில, ஆனால் அந்த புயல் மத்தியில என் தேவன் எனக்கு மேய்ப்பராய் இருந்தார். அநேக டிப்ரெஷன்ல பார்த்திருக்கலாம், அநேக சிக்னஸ்ல நம்ம இருந்திருக்கலாம், அநேக பெயின்ல இருந்திருக்கலாம், அநேக டிஸ்கரேஜ்ல இருக்கலாம், அநேக எம்ப்ராஸ்மெண்ட்ல இருந்திருக்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் நம்மளை ஹியூமிலேட் பண்ணிருக்கலாம், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான டிப்ரெஷன், கிரீஃப்னஸ் இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா அதில் மத்தியில கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார் என்று சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபொழுதும் தாட்சி அடையேன். Chosen people are not ordinary people. Amen. Because God has chosen them. They are extraordinary people. You and me are extraordinary because you and me are child of God. Don't underestimate yourself. God is with us. Have a wonderful day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்குவதே அதுக்கு அவருக்கு பிரியங்க. ஆமென். பாலாக்கு பிழையாம கூட்டு வந்து இங்க பாரு அங்க பாரு இங்க பாரு, நோ 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 நோ, ஆண்டவர் சொன்னது ஒரே ஒண்ணுதான், இதோ நான் ஆசீர்வதிக்க, பிழையாம சொன்னது இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றார். எந்த ராஜாவும் உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷனும் எந்த வாசலையும் இனி அடைக்கவே முடியாது. Because God has said, God of Almighty has blessed you today and forever and evermore. Have a wonderful, have a blessed day. God bless you all. Thank you. நல்லவர், அருமையான